ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சிம்பிள் தான். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். இப்போ புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு, தக்காளியும் அதிலே கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், பூண்டு தட்டி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் வந்து தட்டி போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சிட்டுலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த கரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றினோடனே அந்த எண்ணெய்லேயே வச்சு மூடிடுங்க. ஏன்னா அந்த ஆவி கூட வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். அந்த தாளித்த உடனே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த வாசம் வெளியில் போகாமல் அந்த ரசத்துலேயே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இந்த மாதிரி நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.